அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் மீதமான ப்ரெட்டை வச்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. நம்ம வீட்டில் மீதமான ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம இந்த ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்லேயுமே நீங்கள் வந்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. நம்ம ப்ரெட் பாக்கெட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்க ப்ரெட் அடியில் இருக்க ப்ரெட்டெல்லாம் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த ப்ரெட்டுங்களையுமே இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா அந்த சைடு பகுதியில் நம்ம எடுக்கவே தேவையில்லை. அது கூடவே அப்படியே வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். 5 நிமிஷமே அதிகம் தான் சொல்லணுங்க. அவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாயும் பாதி போல் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 1/4 அளவுக்கு குடமிளகாய், ஒரு 10 பீஸ் இருக்கிற மாதிரி குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணியில் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம அரைக்கும் போது வந்து நம்ம வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து கரெக்டாக இருக்கும். அதிலே வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களோட ப்ரெட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இப்போ தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இது கூட வந்து இப்போ நான் ஒரு 1/4 அளவுக்கு தக்காளி வந்து உள்ளார இருக்க அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க சதை பகுதியை மட்டும் குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 1 2 இதெல்லாம் கொடுத்திங்கன்னா பத்தாது, குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷமே அதிகம் அப்படி தான் சொன்னோம். அவ்வளோ ஈஸியாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தி விட்டு இதை வந்து நம்ம கட்டட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயிலும் வந்து அதிகமாக தேவைப்படுதுங்க. ரொம்ப குறைவான ஆயிலே வந்து ஈஸியாக அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆயில் அதிகமாக அப்சர்வும் பண்ணாது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கட்லெட்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ 2 சைடு செவந்து நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாதுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.